எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். வீடியோஸ் போட்டு பல நாட்கள் ஆகுது. எல்லாரும் மன்னிக்கணும், வேலை பளு அதிகமாக இருந்த அந்த காரணத்தினால் என்னால் வீடியோஸ் ரொம்ப ரெகுலராக போட முடியல. இதுதான் உண்மை. இதில் பல நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா சார், நல்லா இருக்கீங்களான்னா நிறைய பேர் நல்லா விசாரிச்சிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையாலே உறங்க கூட நேரம் இல்லாமல் நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. பட் இனிமேல் வீடியோஸ் ரொம்ப ரெகுலராக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை சீலிங் வாஸ்துவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை சீலிங் வாஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸுங்கிறது இருக்குது. இன்றைக்கும் சில மாநிலங்களில், குறிப்பாக ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஹை சீலிங் வாஸ்து வரலாம் அப்படின்னு நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்லக்கூடியவர்கள் உள்ளார்கள். ஏன் இதுக்கு முன்னாடி நான் அதாவது என்னுடைய பிரதான குருநாதரான டாக்டர் ரவிரமணா சார் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சில குருமார்களும் ஹை சீலிங் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையாலே ஹை சீலிங் வரலாமா ஒரு வீட்டில்? ஹை சீலிங் போன்ற அமைப்புகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை தருது அப்படின்றத பற்றி, ஹை சீலிங் வாஸ்துவை பற்றின மொத்த கருத்துக்களும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தரப்போகிறேன். புரியுதுங்களா? ஹை சீலிங் வாஸ்து முதல்ல இந்தியாவுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஹை சீலிங் வாஸ்துங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்செப்டே கிடையாது. ஐரோப்பியர்களும் ரொமானியர்களும் அவர்களினுடைய வாழ்வு முறையில் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, உள்ள ஏர் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை சீலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது அப்படியே ஸ்லோவாக இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளை இந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில், அதாவது நமக்கு சுதந்திரம் போராட்டம், இந்த மாதிரியான சுதந்திரம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணங்களில், குறிப்பாக 18th century 19th century அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ நம்மளை ஆளுவதற்காக வந்த பிரிட்டிஷர்ஸ், கொலோனியல் எரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அண்டைய நாட்டவர்கள் நம்மளை ஆண்ட அந்த குறுகிய காலம், அவங்க இங்கே வாழ்ந்த அந்த காலங்களில் நம்மளுடைய வெப்பநிலைகளை அவங்களால சீராக அவங்களுக்கு இல்லாத அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த அந்த ஹை சீலிங் டிசைனை அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்புகளில் அவங்க கொண்டு வராங்க. புரியுதுங்களா? முக்கியமாக எந்த நகரத்தில் இது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கேல்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனில் தான் இது அதிகமாக ஃபஸ்ட்டு வருது. அதற்கப்புறமா ஸ்லோவாக மும்பை, டெல்லி, அப்புறம் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானமாக அண்டைய நாட்டவர்கள் ஆண்ட அந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு பிரதானமாக வருது. ஸோ இவங்க ஹை சீலிங் டிசைன்லாம் கொடுத்து அவங்களாம் வாழ்கிற அந்த ஒரு பில்டிங்க்கு நம்ம ஆட்கள் போய் பார்க்கும்போது, ஓகே இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, ஹை சீலிங் நம்மளும் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ஹை சீலிங் வைக்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. சரி, இன்றைக்கி நானுமே என் வீட்டில் ஏன் அதை வச்சேன் அப்படின்னா, என் வீட்டில் அதை வச்சாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தாலே ஒரு மேலே பார்க்கும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு ரிச் இதை கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது நம்மளுடைய சைக்காலஜியில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இது அண்டைய நாட்டவர்கள் அவர்களினுடைய வெப்பநிலை நம்ம ஊரினுடைய வெப்பநிலை அவங்களுக்கு சீராக இல்லாத காரணத்தால் அவங்க அமைத்து கொண்ட ஒரு விஷயம். அது பிரம்மாண்டம்னு நாம் நினச்சி அப்படியே அந்த இது ஸ்லோவாக எல்லாருக்கும் வருது. ஸோ ஹை சீலிங் வாஸ்து வச்சுக்கிட்டாலே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளேயும் அது வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல லக்ஸுரி ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் சரி, ஹோட்டல்ஸ்லையும் சரி, அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டைலை கொண்டு இது வந்திருக்கு. அந்த மாதிரி ஹெரிட்டேஜ், இண்டியன் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ஸில் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் சரி, நிறைய மியூசியம்ஸ், ஆர்ட் கேலரிஸு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸஸ்ஸு, மால்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹை சீலிங்கிற கான்செப்ட் வரும். இது மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸஸ்க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ்க்கும் இது எந்த விதமான வாஸ்து பாதிப்புகளையும் கொடுக்காது. ஏன்னா அங்கே ஒருத்தர் மட்டும் வர்றதில்லை, நிறைய பேர்கள் மாறி மாறி வருவாங்க போவாங்க. பட் ஆனால் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு ஹை சீலிங் வாஸ்து கரெக்டா? அப்படியே நீங்கள் கரெக்ட் இல்லைன்னு சொன்னாலும் ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹை சீலிங் வாஸ்து ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு அமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமைக்கவே கூடாது. எந்த இடத்திலும் அமைக்கக்கூடாது. புரியுதுங்களா? 4 முக்கியமான மூலைகள் என்று சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்டு, புரியுதுங்களா? அதாவது தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, அப்புறமா வடமேற்கு, 4 மூலைகள்லையும் சரி, பிரம்மஸ்தானத்துலேயும் சரி,
ஓப்பன் டு ஸ்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இதெல்லாம் கட்டி அங்கே இந்த ஒரு ஹை சீலிங் வர்றது, எந்த மாதிரியான அமைப்புகளும் சரி நான் பிரம்மஸ்தானத்துலேயும் வந்து கண்டிப்பாக ஹை சீலிங்கிறது வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஹை சீலிங் டிசைன் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, முதல் தளத்தில் முதல் மாடியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஹை சீலிங் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வெட்டாக அது கருதப்படுகிறது. அவர்களினுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல அந்த வெட்டு இருக்குதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. ஹை சீலிங் வச்சுருந்தப்போ என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இன்னொன்று, அந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிக்சர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸுங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, சார் இங்கே வந்து பார்ஷியலாக மட்டும் மூடிருக்கீங்க, பார்ஷியலாக மூடணுமா ஃபுல்லாக மூடணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில டவுட்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ போடும்போது என்கிட்ட இருந்த அப்போ இருந்த இமேஜ், அப்போ இருந்த ஸ்டேஜில் வந்து நான் அதை போட்டிருந்தேன். பட் உண்மையாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தான் வந்து அதை மூடணும். ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் ஃபாலோஅப் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சார் இதில் வந்து பார்ஷியாக தான் மூடிட்டு இங்கே ஃபுல்லாக மூடணுமா, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ அந்த ப்ரெசென்ட் வியூவில் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக மூடினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல இருந்தால் அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ப்ரீஃபாக சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் ஹை சீலிங் டிசைன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய முதல் வாரிசுகள், புரியுதுங்களா, குறிப்பாக ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன தான் திறமை இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமைகிறதில்லை. அவங்க எவ்வளோ நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற அந்த ஊதியம்ங்கிறது வந்து அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களுக்கு எவ்வளவு நுணுக்கங்கள் தெரிந்திருந்தாலும் அதனால் ஒரு பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வந்து அது மூலமாக அந்த சம்பாத்தியம் பணம் ஈட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து அவங்களால தக்க வைத்துக்க முடிகிறதில்லை. புரியுதுங்களா? நார்மலான ஏர்னிங்ஸ், நார்மலான இன்கம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வந்து இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்பொழுது பெரும்பாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வந்து ஏற்பட்டுடுது. புரியுதுங்களா? அவங்களுடைய தாட் பேட்டர்ன் வேறையாக இருக்கும், இவங்களுடைய தாட் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு ஜஸ்ட் ப்ரீஃபாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மூலைகளுக்கும் என்ன இந்த மாதிரி ஹை சீலிங் வந்தால் என்னென்ன தவறுகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஹை சீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சார் எங்கள் வீட்டிலலாம் ஹை சீலிங் வாஸ்துலாம் இருக்குது, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நல்ல கவனிக்கணும், 2ஆம் தலைமுறை இல்லைனா 3ஆம் தலைமுறை குறிப்பாக இவர்கள் தான் வந்து இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த வீட்டில் போகும்போது அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்கள் சரி, அவர்கள் பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த கல்யாணம் ஆகும் அந்த தருணத்தில், கெரியர் செட்டில்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் வீடு கட்டி கரெக்டாக 7 வருடங்கள், 7 to 10 வருடங்கள் அந்த தருவாயில் தான் வந்து அந்த 2ஆம் தலைமுறையினரும் 3ஆம் தலைமுறையினரும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நம்மளால் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க முடியுது. ஹை சீலிங் நிறைய நான் அந்த வீடியோ போடுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த வாஸ்து ரிகாவில் வந்து அந்த ஹை சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ்ங்கிறது வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து உண்மை. சரி, இப்போ வந்து சவுத் ஈஸ்ட்டில் நீங்கள் ஹை சீலிங் வச்சுருந்தீங்க, தென்கிழக்கில் ஹை சீலிங் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் அதே மாதிரி மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகளும், அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளினுடைய அந்த டெம்பரமெண்ட் இருக்கு இல்லையா, கேரக்டரிஸ்டிக் ஆட்ரிபியூட்ஸை கொஞ்சம் எப்போவுமே இரிட்டேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணுறதும், ஒரு சில மாதிரியான எப்போவுமே ஒரு பய உணர்வும் சரி, அவங்களுடைய பேச்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரியும் நிறைய அமைப்புகளை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. புரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து சவுத் வெஸ்ட்டில் இல்லைனா தென்மேற்கு மூலையில் நீங்கள் வந்து ஹை சீலிங் டிசைன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த தம்பதியர்களினுடைய இல்வாழ்க்கை சிறக்கிறதில்லை. அவங்களுக்கு குழந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தடை தாமதம் ஏற்படுவதும் சரி, அதே மாதிரி அங்கே இருக்க கணவன் மனைவி இன்னொருத்தரினுடைய அந்த ஒரு தேடுதலில் நாடுறதும் சரி, ஏனால் அவங்களுக்கு அந்த அந்தரங்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கிற பட்சத்தில் அவர்கள் இன்னொருத்தரினுடைய இதை வந்து நாடக்கூடிய அமைப்புகளும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கு அதை எடுத்து கொண்டு போகாத ஒரு நிலைமை, என்னதான் அவங்களுக்கு வந்து வருமானம் வந்தாலும் அதை வந்து தக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைங்கிறது வந்து இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுடைய கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மேலே கொடுத்துட்டு அவங்களுக்கு மேலே வந்து கரெக்டாக சவுத் வெஸ்ட் ரீஜனில் நீங்கள் இந்த மாதிரியான ஹை சீலிங் டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆவதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு இதாக தான் இருக்குது. புரியுதுங்களா?
இன்னொரு விஷயம், வடமேற்கில் நார்த் வெஸ்ட்டில் இந்த அமைப்பு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள். மனம் வந்து தன்னுடைய போக்கில் இல்லாமல் அது தாறுமாறாக இயங்கக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்கள் இன்னொருத்தரினுடைய ஒரு பாண்டிங்காக அவங்க தேட போய் லவ் மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ், அதுவும் ரைட்டான ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறது கிடையாது. காதல் சார்ந்த அமைப்புகள் தவறான ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸில் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த நார்த் வெஸ்ட்டில் வடமேற்கு மூலையில் வந்து நீங்கள் ஹைசீலிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு என்ன தான் அவர்கள் வந்து பணம் என்று வந்தாலும் அது வந்து கடன் மாதிரியான அமைப்புகளில் போய் மாட்டுவதும் சரி, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆள்பலமும் சரி பணமும் சரி அவங்க அதை வந்து தேக்கி வைக்கக்கூடிய அந்த நிலைமை என்பதே வந்து அவர்களுக்கு அமைவதில்லை. இதுதான் வந்து உண்மை. இதே வந்து பிரம்மஸ்தானத்தில் வந்து நீங்கள் வந்து ஹைசீனிங் டிசைன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த முதல் மாடியில் இருக்கவங்களும் சரி, இங்கே வந்து கீழே இருக்கவங்களுக்கும் சரி, மென்டல் லெத்தார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்துடுது. மென்டல் லெத்தார்ஜினா என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு கான்ஷியஸாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு சுயநினைவோட அந்த ஒரு நினைவே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா வியான பிராணன் சொல்லி ஒரு உபபிராணன் இருக்குது. அந்த பிராணன் வந்து சீர்வர இயங்குறதில்லை. பட் இது நம்ம இவ்வளோ டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் மேலாப்பில் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூலையிலையும் ஹைசீலிங் வந்து என்ன மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். இப்போது நான் அதில் என்னோடய பழைய வீடியோவில் காமிச்ச அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ என்கிட்ட லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால எப்படி அதை எக்ஸாக்டாக மூடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம அந்த ப்ரெசென்டர் வியூக்குள்ளே போய் நம்ம வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளானில் வந்து அது எப்படி மாற்றினேன், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம டீப்பாக வந்து இப்போ போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ரெசென்ட் ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைசீலிங் வாஸ்துவை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, பார்ஷியலாக மூடணுமா ஃபுல்லாக மூடணுமா அப்படிங்கிறத லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் வச்சு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில டெக்னிக்கல் விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் சைடில் இருக்க இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி சேனல்ஸ் போட்டு அது மேலே ஒரு உட்டு போடுறது பதிலாக நம்ம சிமெண்ட்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஆனால் சிமெண்ட்டில் போடுறதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபியூ இன்ச்சஸ்க்கு ஃபுல்லாக உடச்சி எடுக்கிற மாதிரி வரும். உடச்சி எடுத்தால் தான் அந்த டிஎம்டி ராட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே நல்லா கொடுத்து சென்ட்ரிங்லாம் அடித்து அந்த ராட்ஸ்லாம் போட்டு சிமெண்ட்லாம் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஒன்று வீடு ஃபுல்லாக கீழே இருக்க அந்த ஃப்ளோர்ஸ் ஃபுல்லாக டஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டாக அன்யூசபிளாக ஆகும் அந்த பீரியட் ஆஃப் டைமில். இன்னொன்று, கீழே ஃபால் சீலிங் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சிப் பண்ணி எடுக்கும்போது அப்படியே வைப்ரேஷனுக்கே வந்து அது வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் டஃப் அண்ட் கிளாஸ் எடுத்து போட்டு மூடியும் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷனை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் நீங்கள் டஃப் அண்ட் கிளாஸ் போடும்போது அந்த டஃப் அண்ட் கிளாஸுடைய வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று, கிளாஸஸ் வந்து ரொம்ப பிரிட்டில் இன் நேச்சர், அது நமக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு சின்ன இதானாலும் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் வுட்டுங்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணது. வுட்டை வந்து டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி ராட்ஸ், நல்ல அயன் ராட்ஸ் வந்து நம்ம கொடுத்து பண்ணும்பொழுது மேலே நம்ம நாளைக்கு ஏறியே நின்னாலும் ஒன்றுமே ஆகாது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்ல இதை வந்து திக்காக வெல்டிங்லாம் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து அயன் ராட்ஸ் வந்து நம்ம சேனல்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வுட்டு யூஸ் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, வுட்டு மோஸ்ட்லி அந்த சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே போயிட்டீங்க, மாடியில் போய்ட்டு நம்ம இங்கே இப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர் லெவல்ஸ் வந்து அழகாக ஈஸியாக நம்ம ஒரே ஈவனாக கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே தான் நமக்கு வந்து அந்த ஹை சீலிங் வருது, இங்கே வந்து நமக்கு வெற்றிடமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வுட்டு போட்டு இது பண்ணும்பொழுது இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோருக்கும் இந்த வுட்டு அந்த சர்ஃபேஸ் லெவலும் ரொம்ப ஈவனாக வந்துடும். இந்த ஒரு அட்வான்டேஜும் வந்து அதில் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து வுட்டுங்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணது. இன்னொன்று, நிறைய பெரிய டஸ்ட்டு வர்றதோ இல்லை ரொம்ப நாள் வேலை இழுக்கிறதோ, இப்போ வந்து சென்ட்ரிங்லாம் அடிச்சுட்டு அந்த முட்டுக்கட்டையெல்லாம் கொடுத்து அதுக்காக நம்ம வந்து அந்த கான்க்ரீட் வந்து செட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மினிமம் 20 to 25 டேஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸ்பேன் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அட் மினிமம் 14 டேஸ் ஆச்சு ஆகும். அந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்ம கொடுத்து அது வரைக்கும் கீழே வந்து அன்யூசபிளாக இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுனால என்ஜினியரை வந்து நான் கூப்பிட்டு எப்படி இதை வந்து ஸ்டேபிளாக பண்ணலாங்கிறத அணுகி தான் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஃபஸ்ட்டு சேனல்ஸுங்கிறத வந்து போட்டுருணும். புரியுதுங்களா?
இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இமேஜ். ஆக்சுவலி அன்றைக்கி என்கிட்ட இந்த இமேஜ் இல்லை, அதனால் நான் கொடுக்கல. அதனால் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸுங்கிறது வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அயர்ன் ராட்ஸ் கொடுத்து சேனல்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அதை வந்து ஸ்ட்ராங்கான ரிபெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்ல வெல்டிங்குங்கிறது வந்து நீங்கள் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ப்ளைவுட்ஸ்லாம் போட்டு என்க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாத்தையுமே ஆக்சுவலி என்க்ளோஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். இப்படி நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி முடிக்கும் பொழுது, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோரிங் லெவல் ஒரே ஈவனாக வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் வந்து கொஞ்சம் அந்த பீடிங் மாதிரியான டிசைன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபுல்லாக ஒரு வுட் ஒர்க் பண்ண மாதிரி, அதாவது அங்கே ஹை சீலிங்குங்கிறதே வந்து இருந்ததே வந்து யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? ஸோ ஃபைனல் ஃபினிஷுங்கிறது வந்து பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லாமல் இருந்த இந்த ஹை சீலிங் டிசைனில் இந்த மாதிரி வுட்டு வச்சு உள்ளே வந்து ஃபுல்லாக நல்ல லோடு தாங்கக்கூடிய திக்கான அயர்ன் ராட்ஸ் நம்ம கொடுத்து பண்ணும்பொழுது மேலே வந்து தாராளமாக எத்தனை பேர் வேணால் நடக்கலாம், பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. புரியுதுங்களா? நமக்கு ஈவனாகவும் வந்து அமைஞ்சிரும். ஸோ இப்படி தான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து நீங்கள் திருத்திக்கலாம். இது வந்து இருக்கிறதுலே ஒரு எளிமையான மெத்தட். இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து கன்சல்டேஷன்ஸுக்கு போகும்போது தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனாலும் இதை நான் ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் எப்போதுமே சொல்லுவது போல், ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறவர் வந்து எதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அப்படின்னா, பாத்ரூம் எங்கே வரலாம், இல்லை பொது விதிகள் எங்கே வரலாம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எப்படி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அதுக்கு நம்ம சொல்யூஷன் தருவோம், எப்படி தரணும், எப்படி அதனால் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரும் டிஸ்டர்ப் ஆகாமல் தரணும், அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணராக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொன்னார். அவர்கிட்ட வந்து வாஸ்து பயின்று கொண்டிருக்கும் அந்த காலகட்டங்களில். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்ன கரெக்ஷன்ஸ் இது பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஒரு இடத்துல என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வரும், ஹை சீலிங் மட்டும் இல்லை, நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து நான் பப்ளிக்காகவே வந்து பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் அப்படிங்கிறதுங்கிறத வந்து நான் நிறைய வீடியோஸாக நான் வந்து இதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். பட் பிஃபோர் தட் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஹை சீலிங் அறவே கூடாது. ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அழகாக சேனல்ஸ் கொடுத்து ப்ளைவுட் கொடுத்து அழகாக ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து மூடணும். புரியுதுங்களா? அந்த டவுட்டை வந்து இந்த வீடியோவில் நான் ரிசால்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பிளானையும் வந்து ரேண்டமாக பார்ப்போம். பொதுவாக நீங்கள் ஃப்ளோர் பிளான்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கனாலே அது வந்து ஹை சீலிங் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சென்டர் இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஃபைனலாக அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பிளான் ஆக்சுவலி ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் டைமுங்கிறது பார்த்தீங்கன்னா 3 சிட்டிங் 4 சிட்டிங் கிட்ட ஆல்மோஸ்ட் போச்சு. ஒரு லேயராகவும் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் ரேண்டமாக அப்படியே பார்க்கும்பொழுது இங்கே அந்த போர்ட்டிகோ டிசைன் வந்தாலே இந்த கட்டுங்கிறது வந்து வந்துடும். கார் பார்க்கிங்காக கொடுத்துருவாங்க. அதையும் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த அந்த ஹை சீலிங்குங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு, இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லிவிங் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டால் கூட அங்கேயுமே வந்து எப்படி ஒரு ரெக்டாங்குலராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பேசேஜ் அந்த சேனல்ஸையும் கூட அழகாக நம்ம கொடுக்க சொல்லி, எப்படிங்கிறது வந்து ஒரு மைன்யூட்டாக ஒரு இடத்துலையுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரூம் பை ரூம் ஒரு லேயர் பை லேயர் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதில் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பிளான்ஸ். இந்த மாதிரி எங்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸுங்கிறது வந்து இருக்குது. எந்த பிளான்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஹை சீலிங்கோ இல்லை ஓடிஎஸோ இருந்தால் கம்ப்ளீட்டாக அது வந்து நான் எப்போவுமே எடுத்துகிற சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கான வீடியோ வந்து ரொம்ப மிக தெளிவாக நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். இனிமேல் வீடியோஸ் வந்து ரொம்ப ரெகுலராக வரும். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ண வீடியோஸு, இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து திருத்தின வீடியோஸு, இந்த மாதிரி நிறைய கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வந்து இன்னும் பெட்டராக கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது பொதுவாக இது இந்தந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறத காட்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கலை. அதில் தான் வந்து
உண்மையாலே ஒரு நார்மலான ஒரு வாஸ்து நிபுணருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாஸ்து நிபுணருக்கும் அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து அங்கே தான் இருக்கிறதுல. எப்படி சுலபமாக சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண முடியும், இங்கே சேஞ்சஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இல்லை மொத்தமாக ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் அவுட் பண்ண சொல்லணுமா அப்படிங்கிற அந்த டிசிஷனை தீர்மானமாக எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு எந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக உங்களால் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய வாஸ்து நிபுணராகவும் வர முடியும். அதே மாதிரி அழகாக சேஞ்சஸுங்கிறத வந்து கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ ஹை சீலிங் வாஸ்துவை பற்றின கம்ப்ளீட் கிளாரிட்டி இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே வீடியோஸ் ரொம்ப ரெகுலராக வரும் பழைய மாதிரி. ஸ்டே டியூன்ட், டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃபார் த டே. உங்கள் வாஸ்து பாலன்.